பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை தேட வந்த கிருபைக்காக நன்றி. ஆமேன். இப்பொழுது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது ஆண்டவரை நம்ம உயர்த்தி பாடுவோமாக. போடுன்னு தெரியல. நமக்கு வேற இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் வேற போடுற வேலை இருக்கு. இந்த பொண்ணு என்ன இப்படி ஜம்ப் பண்ணுது? காலையிலன்னா பங்கஜத்தோட அவ்வளோ சண்டை போட்டா, இப்ப என்னன்னா அந்நிய பாஷை பேசுற மாதிரி என்னமா நடிக்கிறா? என்னடா சர்ச்சில் இருந்துட்டே சேட் பண்ற? என்ன பாஸ்டர் முன்னாடியா பேச முடியும்? என்ன விஷயம்னு சொல்லு. இந்த ட்ரெஸ்ல நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க. அப்பாடா, சர்ச்சு முடியறதுக்குள்ள எப்படியோ வந்துட்டோம். ஒரு அட்டெண்டன்ஸையும் போட்டுட்டோம். டேய் மச்சான், எங்கடா இருக்க? நான் சர்ச்சில் இருக்கேன்டா. நீ வாடா, ஃப்ரீ ஃபயர் விளாடலாம். சரி விளாடலாம், வாடா. நாம் அனைவரும் தேசத்திற்காக ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த தேசத்தில் உள்ள அனைவரும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவித்து ரட்சிப்பீராக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவரின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் உங்கள் அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன். அப்பாடா, எப்படியோ சர்ச் முடிஞ்சிருச்சு. Praise the Lord brother. Praise the Lord sister. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு சந்திச்சவங்களை பாவத்திலிருந்து விடுவிச்சு அவர்களை ரட்சியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நியாய தீர்ப்பின் நாளில் ஒழுங்கா ப்ரே பண்ணுவியா? நீ டெய்லி வசனம் படிக்கிறியா? இல்ல. சரி, அப்பனா நான் முன்னாடி நின்னுக்கிறேன். நீ சர்ச்ல காணிக்கலாம் போடுறியா? காணிக்கையா? அப்படின்னா என்ன? அதுவே தெரியலையா? சரி சரி, தள்ளு நான் முன்னாடி நின்னுக்கிறேன். நீ அந்நிய பாஷைலாம் பேசுறியா? இல்லையே. சரி தள்ளு, நான் முன்னாடி நின்னுக்கிறேன். நீ சர்ச்சுக்குலாம் ஒழுங்கா வருவியா? இல்ல. சரி சரி, தள்ளு, நான் முன்னாடி போறேன். போ. போடி பின்னாடி. நீ போடி. நீ போ முடியலன்னு என்ன பண்ணுவ? சண்டை போடாதீங்க. உங்கள் பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன்.
பிரைஸ் லார்ட் ஏஞ்சல். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெனிஃபர். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. என்னது, என் பேர் இல்லையா? நல்லா பார்த்து சொல்லுங்க. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. நீ சொன்னா நான் ஹெவனுக்கு போக முடியுமா? இரு உன்னை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு அசிங்கப்படுத்துறேன்னா இல்லையான்னு பாரு. வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து போடலாம். ஐயோ என்னை விடுங்க, நான் வரல. சிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்கள். சிஸ்டர் உங்களை தான் கேட்குறேன், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ சிஸ்டர், இங்கே கொஞ்சம் பாருங்க. பிரைஸ் லார்ட் ஏஞ்சல். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மார்கரெட் ஏஞ்சல். என் பேர் இல்லாமல் இருக்குமா? நான்லாம் கண்டிப்பாக பரலோகம் போயிடுவேன். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. சரி, என் பேர் இல்லைன்னா பரவாயில்ல, அந்த பக்கத்து வீட்டுக்காரி பங்கஜம் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அவங்க பேரும் இல்லை. நரகத்துக்கு வாடி பங்கஜம், உன் மண்டையை உடைக்கிறேன். வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவன் மண்டையை உடைக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெபராணி. என் பேரை கஷ்டப்பட்டு தேடாதீங்க, என் பேர் இருக்காது. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் தான் லவ் பண்ணுறேனே. இது லவ் பண்றாங்களா? நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் நரகத்துக்கு போயிடுறேன். ஆனால் ஒன்று, என் பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு தான் போவேன். எது இவனா? நரகத்துக்கு வந்து 2 பேர் டூயட் பாடுங்க. வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரதர் உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரதர் கேம் விளையாடாமல் உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ பிரதர், இங்கே கொஞ்சம் கேம் விளையாடாமல் பாருங்கள். என்னோட பேர் ஜோசுவா. என் பேர் இருக்கானு டக்குன்னு பார்த்து சொல்லுங்க, நான் கேம் விளையாடணும். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. என்னது, என் பேர் இல்லையா? என் அம்மா அப்போவே சொன்னாங்க கேம் விளையாடாத, ப்ரேயர் பண்ணனு. வா நம்ம 2 பேரும் நரகத்தில் போய் விளையாடலாம். என்னை விடுங்க. பிரைஸ் தி லார்ட் ஏஞ்சல். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஸ்டீவ். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. எங்கள் கூட வாங்க, பரலோகத்துக்கு போகலாம். ஐயோ, இந்த நரக வாழ்க்கை ரொம்ப கொடுமையா இருக்கே. காலத்தை பிரோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இந்த நரக வாழ்க்கை வேதனையா இருக்கு. யாரும் வராதீங்க. ஃபோன், கேம், கேலி கிண்டல்லாம் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. நீங்கள் வசனத்தின்படி வாழ்ந்தாதான் பரலோகம் போக முடியும். இப்போ இத்தனை பேர் வந்தாங்க, ஒருத்தர் மட்டும்தான் பரலோகம் போக முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க வசனத்தின்படி வாழ்ந்து சுவிசேஷம் அறிவிச்சு ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தி எல்லாத்துலேயும் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்ததுனால பரலோகத்தில் பிரவேசிக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிச்சிங்க? எத்தனை ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துறீங்க? கிறிஸ்து பிறந்ததுக்கான காரணமே நம்ம எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது தான். இப்போ வருகை வந்தால் நீங்கள் பரலோகம் போக முடியுமா? சிந்திச்சு பாருங்க.